ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் ஃப்ரம் தமிழ் மகேஷ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர். இதை பற்றின தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருச்செந்தூருக்கு போயிருந்தாங்க அம்மா. அதோட வீடியோஸ் கிடச்சிது. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப அழகான கோவில். முருகனோட 6 படை வீடுகள்லே ரொம்ப அழகான கோவில் வந்து திருச்செந்தூர்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து முருகருக்கு 2ஆம் படை வீடு. இங்கே வந்து 2 மூலவர் இருக்காங்க. ஒன்று தனியாகவும் ஒன்று வள்ளி தெய்வானையோடையும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இங்கே நிறைய மயில்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. கோவில் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே கோவில். நிறைய முருக பக்தர்கள் இந்த கோவில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அதுவும் சூரசம்ஹாரப்போ நிறைய கூட்டம் வரும். அந்த கூட்டம் எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த கடற்கரையில் ஃபுல்லாகிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே சூரசம்ஹாரம். அங்கே நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், நான் நேரில் பார்த்ததில்ல. பார்க்கணும். இங்கே போயிருக்கும்போது மயில் வந்துட்டு தோகை விரித்து டான்ஸ் ஆடியிருக்கு. அது வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக அதோட சத்தம் பாருங்கள். அது அகவிட்டே அது டான்ஸ் ஆடுது. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கோவில் வந்துட்டு காலையிலே ஏர்லி மார்னிங் அவங்க தரிசனம் பார்த்ததுனால கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. நான் ரொம்ப நல்ல தரிசனம் பார்த்ததா சொன்னாங்க. எவ்வளோ அழகாக மயில் ஆடிட்டுருக்கு பாருங்கள். இந்த கோவில் கோபுரம் வந்து 17ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோவில் கோபுரத்தோட ஹைட் பார்த்திங்கன்னா 157 ஃபீட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யானைலாம் வந்துட்டு ஊர்கோலை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நிறைய கோவில்களில் இப்போ பார்த்திங்கன்னா யானையே பார்க்க முடியறதில்ல. ஆனால் இங்கே வந்துட்டு யானை இருந்திருக்கு, மயில் இருந்திருக்கு, எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். யாரெல்லாம் போயிருக்கீங்கன்றது கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த கோவில் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடற்கரையை ஒட்டியே கோவில் இருக்கிறதுனால எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக ஒரு தடவைனாச்சும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். விசேஷமாக இல்லாத நாட்கள் கூட இங்கே எப்போவுமே க்ரௌடு இருக்குது. திருச்செந்தூரை பற்றி அருணகிரிநாதர் 87 திருப்புகழ் பாடியிருக்காரு. இங்கே வந்து நாழி கிணறுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து சூரசம்காரம் முடிஞ்சு வேலவர் வந்து அவரோட வேலை கொண்டு உருவாக்குனதுன்னு சொல்கிறாங்க. இந்த நாழி கிணறோட தண்ணி நம்ம மேலே படுறதுனால எல்லா நோயும் தீர்ந்துரும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க.